மோடி சொல்லுகிறார், நான் திமுகவை அடிக்கப் போகிறேன் என்று. நமக்கு பாதி வெற்றி வந்துவிட்டது என்று பொருள். உங்களுக்கு திமுகவை பார்த்து இவ்வளவு பயம் இருக்குமானால் குறித்துக் கொள்ளுங்கள் மோடி அவர்களே, நீங்கள் அல்ல, உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்தாலும் திமுகவை அடிக்க முடியாது. அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கம் என்ன என்றால், அறநிலையத்துறையை இந்துக்களிடம் கொடுத்து விடுங்கள். யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள் என்றால், இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். நாளைக்கு அன்பகத்திலே ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அறநிலையத்துறை அரசிடம்தான் இருக்க வேண்டும் ஏன் என்கிற விளக்கத்தை நாளைக்கு நாங்களும் நீதிபதியை அழைத்து வருகிறோம். அவர்களைப் போல இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறவர்களே அல்ல. நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் 3 தொகுதி கேட்டார். ஆனால் அண்ணாமலை சொன்னார் 3 தொகுதி முடியாது, 10 தொகுதி தான் கொடுக்கும், அதுக்கு குறைவாக கொடுக்க முடியாது. நாகரிகமாக பேசுகிற நம்ம அண்ணாமலையாவது சொல்ல சொல்லுங்கள். அவருக்கு நாகரிகத்துக்கு தொடர்பே இல்லை. தம்பி உதயநிதியை பற்றி அவர் பேசி இருக்கிறார் பாருங்கள். கனிமொழி தான் மிக சரியாக சொன்னார். மக்களின் முதல்வர், நம் அனைவரின் அன்பிற்கும் உரிய அருமை தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய பிறந்த நாளை மிகுந்த எழுச்சியோடும் நிறைந்த மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கே.எஸ்.எம். நாதன் அவர்களே, நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வருகிற போது அண்ணன் பிசி அவர்கள் என்னிடத்திலே கேட்டார், பாருங்கள் எவ்வளவு வேகமாக வருகிறார் என்று. நான் சொன்னேன், அவர் என்றைக்கும் மெதுவாக வந்திருக்கிறார், எப்போதும் வேகமாக. அவர் அவ்வளவு வேகமாக இருப்பதுதான் எதிர்க்கட்சியில சிலருக்கு சோகமாகவும் இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் என்னிடத்திலே மிகுந்த அன்பு காட்டுகிற அண்ணன் சேகர்பாபு அவர்களே, இந்திய அரசினுடைய முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் என் போன்றவர்களுக்கு மேடையிலே எப்படி கண்ணியமாக பேச வேண்டும், அதுவும் ஆங்கிலம் தமிழ் என்கிற இரு மொழிகளையும் எப்படி ஒரு ஆளுமையோடு அதை கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவராக முன்னோடியாக இருக்கிற அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற நடிகர் அஜய் ரத்னம் அவர்களே, நான் இன்றைக்குத்தான் அவரை பார்க்கிறேன், ஆனால் நெடுநாள் பழகிய நண்பரை போல அன்போடு அவர் பழகுகிறார். வர இருக்கிற வேந்தர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற ஐயா ஏகப்பன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னும் சில நாள்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரப்போகிறது என்பதை காலையில் உணர்ந்தேன். யாரும் பத்திரிகைகள் அறிவிக்கவில்லை, உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன் என்றால், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைத்திருக்கிறார் பாருங்கள். அறிவிப்பு வரப்போகிறது என்பதற்கான அறிவிப்பு இது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சலுகைகள் எதையும் அறிவிக்க கூடாது என்பது எழுதப்பட்டிருக்கிற சட்டம். சலுகைகளெல்லாம் அறிவித்து முடிக்கிற வரையில் தேர்தல் தேதியை அறிவிக்கக்கூடாது என்பது எழுதப்படாத சட்டமோ என்னவோ எனக்கு தெரியாது. எனவே தேர்தல் வர இருக்கிறது பாருங்கள். இங்கே நிறைய பெண்கள் கூடி இருக்கிறீர்கள். நம்முடைய பிரதமர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், எதற்காக அந்த கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? மகளிர் நாளுக்காக குறைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஆண்டுதோறும் மகளிர் நாள் வரும். ஆனால் நம் பிரதமர் மோடி அவர்களுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறைதான் வருகிறார். இதற்கு முன்னும் மகளிர் நாள் வந்தது. அப்போதெல்லாம் கேஸ் சிலிண்டர் குறைக்கப்படவில்லை. இப்போதுதான் அது குறைக்கப்படுகிறது. அதுவும் எவ்வளவு குறைக்கப்படுகிறது? 100 ரூபாய் குறைக்கப்படுகிறது. எவ்வளவு ஏற்றப்பட்டிருக்கிறது? 2014 மோடி அவர்கள் பொறுப்பேற்ற போது அந்த கேஸ் சிலிண்டரினுடைய விலை 410 ரூபாய். என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். 100 ரூபாய் குறைத்தால் 310 ரூபாய் அல்லவா சொல்ல வேண்டும். ஆனால் 410 1000 ரூபாய் வரைக்கும் ஏற்றிவிட்டு பிறகு 100 ரூபாயை குறைத்திருப்பதற்கு விளம்பரம் செய்கிறார்கள். இன்னொரு செய்தியை
அண்ணன் பாசி அவர்கள் இருக்கிற போது புள்ளி உரத்தை நான் சொல்லிக் கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது. இருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன். 2014 பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற போது மூலப்பொருளான கச்சா எண்ணெய் வெறும் $406. ஆனால் இன்றைக்கு அது $146. இன்றைக்கு அது குறைந்து $80 வந்திருக்கிறது. மூலப்பொருளான கச்சா எண்ணெயினுடைய விலை குறைகிற போது அந்த கேஸ் சிலிண்டரின் விலை குறைந்திருக்க வேண்டும் இல்லையா? குறையவில்லை, மாறாக கூடித்து. ஏனென்றால் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பே சொல்லிவிட்டார், என்னுடைய ஆட்சியின் நோக்கமே வளர்ச்சி தான் என்று சொல்லிவிட்டார். 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் என்கிற அந்த வளர்ச்சியை அவர் சொல்லி இருக்கிறார் என்பது நமக்கு அப்போது புரியவில்லை. போகட்டும். ஒன்றை நான் குறிப்பிட்ட, நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வேகமாய் வருகிறார் என்று. வரப்போகிற தேர்தலில் அவர்கள் குறிவைத்திருப்பதே அறநிலையத்துறையை தான். மதம் என்பதுதான் அவர்கள் கையிலே இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். இன்றைக்கு எனக்கு 15 அல்லது 20 நிமிடங்கள் பேசலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 15 நிமிடங்களில் மதமும் அரசியலும் இந்த நாட்டில் எப்படி பின்னி பிணைந்திருக்கின்றன, இரண்டும் எப்படி பிரிந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன். எதற்காக அறநிலையத்துறையை குறிவைக்கிறார்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கு நாடு முழுவதும் அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கம் என்ன என்றால், அறநிலையத்துறையை இந்துக்களிடம் கொடுத்து விடுங்கள், அறநிலையத்துறையை அரசு வைத்துக் கொண்டிருக்க கூடாது. பாருங்கள், நம்முடைய அமைச்சர் அவர்களை எவ்வளவு சிரமப்படுத்துகிறார். அரசிடம் இருக்கக்கூடாது, அதை இந்துக்களிடம் கொடுத்து விடுங்கள் என்பதாக கருத்தரங்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள் என்றால், இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். நீதிபதிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதிலே எனக்கு ஒரு பெரிய வியப்பு இல்லை. காரணம், உலக பிராமணர் சங்க மாநாட்டில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஒரு சாதி மாநாட்டில் ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கலந்து கொள்ளுகிறார் என்றால், நான் அந்த கூண்டிலே போய் நிற்கிற போது எனக்கு என்ன நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் நிற்பேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கத்தில் போய் பேசுகிறீர்கள். நான் பேசலாம், மற்றவர்கள் பேசலாம். ஆனால் ஒரு நீதிமன்றத்தினுடைய, அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இன்றைக்கும் இருக்கிற சிட்டிங் ஜட்ஜ் என்று சொல்லுகிற இன்றைக்கும் இருக்கிற நீதிபதிகள் சாதி சங்கங்களிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அறநிலையத்துறை என்பதை அரசிடமிருந்து இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்துக்களிடம் என்றால் எந்த இந்துக்களிடம்? இந்துக்கள் எல்லோரும் ஒரே தரத்தில் இருக்கிறோமா? இந்துக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி நடத்தப்படுகிறோமா? இந்துக்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறதா? இந்துக்கள் என்றால் யார் என்கிற கேள்வி இருக்கிறது. இந்துக்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் இருக்கிற போது எந்த இந்துக்களிடம் கொடுப்பது? நானும் நம்முடைய அஜய் ரத்னம் அவர்களும் ஒரு கைப்பந்து வாலிபால் விளையாடினால் யாருடைய கைக்கு அந்த பந்து வந்து கிடைக்கும்? அவருடைய உயரத்துக்கு அவருக்கு கிடைக்குமா, இல்லை எனக்கு கிடைக்குமா? அவர் படம் எடுக்கிற போதே சொன்னேன், உங்களோடு படம் எடுத்தால் நான் மிக குள்ளமாக தெரிவேன், அவரோடு யார் படம் எடுத்தாலும் குள்ளமாகத்தான் தெரிவார்கள். நண்பர்களே, அப்படி கைப்பந்து விளையாடுகிற போது யார் உயரமாக இருக்கிறானோ அவன் கைகளிலே தான் பந்து வந்து சிக்கும் என்பதை போல நீங்கள் இந்துக்களிடம் கொடுங்கள் என்றால், சமூகத்திலே இந்துக்களிலே எந்த ஒரு சாதி பிரிவு மேலே இருக்கிறதோ அவர்களிடம்தான் கோயில்கள் போய் சேரும். நாம் சொல்லுவது, இந்துக்களினுடைய கோயில் அரசிடம் இருக்கிற போது அது எல்லோருக்குமானதாக இருக்கும். இந்துக்களிடம் கொடுங்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதியினரிடம் அது போய் சேரும். ஒன்றும் மதம் கூடாது என்பதல்ல, அது அவரவர் நம்பிக்கை. நான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறவன், நான் மதத்தை ஏற்காதவன். ஆனால் மத நம்பிக்கை, அடுத்தவனுக்கு இருக்கிற மத நம்பிக்கையை ஏற்கிறவன் மதிக்கிறவன். எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் உலகத்திலே யாருக்குமே மத நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மத நம்பிக்கையை நான் ஏற்கிறேன், மற்றவர்களின் மத நம்பிக்கையை மதிக்கிறேன். ஆனால் மதத்தின் பெயரால் நீங்கள் எங்களை சாதிகளாக பிரித்து கீழே தள்ளி ஏறி அமர்ந்து எல்லா உரிமைகளும் எங்களுக்குத்தான் என்று சொல்வீர்களே, ஆனால் அதை எதிர்க்கிறவர்கள் நானாக அல்ல, நாமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு இந்த அறநிலையத்துறையை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? அறநிலையத்துறை என்ன செய்யவில்லை, என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகச் சரியாகவும் விரைவாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அமைச்சரை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை, எதிர்கட்சியினரை கூட சொல்லுங்கள் இல்லை என்று.
ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில் நிலங்கள், பல கோடி ரூபாய் சொத்து உள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா? இல்லை என்று யாரையாவது சொல்லுங்கள். நாகரிகமாக பேசுகிற நம்ம அண்ணாமலையாவது சொல்லுங்கள். அவருக்கு நாகரிகத்துக்கு தொடர்பே இல்லை. தம்பி உதயநிதியை பற்றி அவர் பேசி இருக்கிறார் பாருங்கள். கனிமொழிதான் மிக சரியாக சொன்னார். இதற்கு என்ன விடை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது, நாகரிகமானவர்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன் என்று சொன்னார். எனவே நான் கேட்கிறேன், இன்றைக்கு அறநிலையத்துறை செய்திருக்கிற அந்த பணிகளை நான் 4ஆக பார்க்கிறேன். இது அறநிலையத்துறைக்கான பாராட்டு விழா அல்ல. எந்த துறைக்கு பாராட்டினாலும் அது எங்கள் தலைவரை தான் போய் சேரும் என்று எனக்கு தெரியும். அவருடைய வழிகாட்டலிலே தான் நடக்கிறது. மிகச் சரியாக 4 செய்திகள். 1, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற நிலங்களை, கோயில் நிலங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2வதாக, வெறும் அர்ச்சகர்களுக்கு மட்டுமல்ல, கிராமத்தில் இருக்கிற பூசாரிகளுக்கு ஒரு வாரியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் எல்லா கோயில்களிலும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. 4வது மிக முக்கியமானது எது என்று சொன்னால், அவர்களுக்கு மிகவும் கோபப்படுத்துவது அதுதான், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை இந்த அரசு செய்திருக்கிறது. அனைத்து சாதியினரும் என்பது மட்டுமல்ல, குறித்துக் கொள்ளுங்கள், பெண்களும் அர்ச்சகராகலாம் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. எந்த மதமாக இருந்தாலும், நான் எல்லா மதங்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், எந்த மதமாக இருந்தாலும் பெண்கள் பின்னால் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் இப்போதும் குறிப்பிடுகிறேன், நீங்கள் என்னை ஏற்கலாம் மறுக்கலாம், மதத்திற்குள் இருக்கிறவரை பெண் பின்னால் தான் நிற்பாள். எந்த இடத்திலாவது, எந்த மதத்திலாவது நீங்கள் எண்ணி பாருங்கள், எல்லா இடங்களிலும் ஆண்கள் தான் கடவுள்களாக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்து மதத்தில் இவர்கள் சொல்லுவார்கள், அப்படி இல்லை, சிவன் தன் உடம்பிலேயே பாதியை கொடுத்திருக்கிறார் என்று. நான் சொல்லுவேன், உடம்பிலே பாதியெல்லாம் வேண்டாம், அது மேற்கொண்டு தொல்லை. உடம்பிலே பாதி வேண்டாம். திராவிட இயக்கம் சொன்னது போல, சொத்திலே பாதியை கொடு, உரிமைகளிலே பாதியை கொடு. பழைய திரைப்பட பாடலை கூட நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அது விருப்பம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பது விருப்பம். நீ பேச நினைப்பதைத்தான் நீ பேச வேண்டும் என்பது உரிமை. நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பேசுவதுதான் உரிமை. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த சங்கங்களினுடைய அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்து அர்ச்சகராவது கூட அனைத்து சாதியினரும். 2-3 செய்திகள் இருக்கின்றன. 1, அர்ச்சனை மொழியாக தமிழ் இருக்க வேண்டும், இருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், ஆகுவதற்கான வழி இருக்கிறது. பெண்களும் அர்ச்சகராக வேண்டும். உண்மையாகவே மாம்பாக்கத்தில் ஒரு பெண் தேவாரம் ஓதுவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து, கோயிலுக்கே போகாத நான் அந்த கோயிலுக்கு போனேன். எதற்காக போனேன் என்றால், ஒரு பெண் அர்ச்சகராக இருக்கிற அந்த பெண்ணின் உரிமையை பெற்று தந்திருக்கிற நான் அந்த பெண்ணில் நம்முடைய அமைச்சர் சேகர்பாபுவை பார்ப்பதற்காக அவ்வளவு தூரம் போனேன். ஆனால் என்ன செய்து விட்டார்கள் என்றால், நான் போனதற்கு பிறகு அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம், ஐயா நீங்க இங்கேயே இருங்க என்று சொல்லி, எல்லாம் நீங்க கோயிலுக்கு வந்தால் அதை செய்தியாக்குவார்கள், நீங்கள் இங்கேயே இருங்கள். எனக்கு ஒன்றுமில்லை, நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களையும் உங்களை விட கூடுதலாக எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன். கோயில் நம் சொத்து. கோயிலை நம்மை உள்ளே நுழையக்கூடாது என்று எவன் சொல்லுகிறவன்? கோயில் நம்முடைய சொத்து, கோயில் எங்களுக்குரியது, நீ வெளியேறு என்பதுதான் சரியே தவிர நாம் உள்ளே போக முடியாது என்பதல்ல. அந்த கோயில் அர்ச்சகரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சந்தித்தேன். என்ன வேறுபாடு? கோயிலுக்குள் நீங்கள் போகலாம், கடவுளை வணங்கலாம், உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? காசு கொண்டு போய் போடுகிறீர்களே, உண்டியலில் போடுங்கள் என்கிறோம். அவர்கள் அர்ச்சனை தட்டில் போடுங்கள் என்கிறார். இவ்வளவுதான் வேறுபாடு. அந்த உண்டியலில் போட்டால் அது கோயிலுக்கு சொந்தம், உண்டியலில் போட்டால் அது மக்களுக்கு சொந்தம், உண்டியலில் போட்டால் அது ஒட்டுமொத்தமான பக்தர்களுக்கும் சொந்தம். அர்ச்சனை தட்டில் போட்டால் யாருக்கு சொந்தம் என்று உங்களுக்கு தெரியும். எனவே குறிப்பிட்டவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிற கட்டத்திலிருந்து மாறி எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அறநிலையத்துறையை இந்துக்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவர்கள் ஊர் ஊராக கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விடை சொல்ல வேண்டாமா? நாளைக்கு எங்கள் பேரவையினுடைய கிளை அமைப்பாக இருக்கிற திராவிட நட்பு கழகத்தின் சார்பில் நாளைக்கு அன்பகத்திலே ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அறநிலையத்துறை அரசிடம்தான் இருக்க வேண்டும், ஏன் என்கிற விளக்கத்தை நாளைக்கு
நாங்களும் நீதிபதியை அழைத்து வருகிறோம். அவர்களைப் போல இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறவர்களே அல்ல, முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களை நாளைக்கு அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள சொல்லி இருக்கிறோம். அவரும் வருகிறார். இந்த செய்தியை சொல்ல வேண்டும். 1925 நீதி கட்சி ஆட்சியின் போது அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. எதனால்? அவர்கள் நாத்திகர்கள் என்பதற்காக இல்லை. நீதி கட்சி தலைவர்கள் நாத்திகர்கள் இல்லை, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். ஐயா பெரியாருக்கு பின்னேதான் அந்த பார்வை மாறிற்று. நீதி கட்சி ஆட்சியிலே பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்த போதுதான் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. அதற்கும் என்ன பின்புலம் என்றால், தர்ம ரட்சண சபை என்று ஒரு பக்திமான்களை மட்டுமே கொண்டிருக்கிற சபை தீர்மானம் நிறைவேறிட்டு, அது ஒரு நிறைவேற்றிய தீர்மானம் என்ன என்றால், கோயில் சொத்துகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாதியினருக்கு உரிமையாக ஆகி கொண்டிருக்கிறது, காப்பாற்றி தர வேண்டியது அரசின் பொறுப்பு என்று பக்தர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தால் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. பனகல் அரசர் எவ்வளவு சிறந்த புத்திசாலி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அறநிலையத்துறையை உருவாக்கிய போது அதை உருவாக்கியது யாரிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்றால், நீதிபதி சதாசிவம் ஐயரிடம் கொடுக்கப்பட்டது. நாம் அல்ல, அவர்களே வகுத்து தந்த அந்த வழிமுறைகள் தான். எனவே அப்படி உருவாக்கப்பட்ட அறநிலையத்துறையை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது அமைச்சர் சேகர்பாபுவுக்கு நட்டமல்ல, நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு நட்டமல்ல, பக்தியுடைய மக்களே உங்களுக்கான நட்டம். வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்குமான வேறுபாடு என்ன? அங்கே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டினால் போதும். ராமர் கோயில் கட்டினால் அங்கே இருக்கிறவர்கள் ஒரு கேள்வியை கேட்க மறுக்கிறார்கள். ராமர் கோயில் கட்டிவிட்டீர்களே, பெட்ரோல் விலை குறையுமா என்று கேட்டிருக்க வேண்டும். இப்போது ஒன்று சொல்லுகிறேன், வடநாட்டிலும் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் குஜராத்திலே நடத்தி இருக்கிற அந்த ஒற்றுமை பயணத்துக்கு மிக திரளாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ராகுலை வரவேற்றிருக்கிறார்கள். எங்கே? குஜராத். குஜராத்திலேயே மாற்றம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டணி மிகச்சரியாக வலிமையாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஏறத்தாழ முடிந்து விட்டது. இன்று மாலையோ நாளையோ காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து விட்டார். திமுக கூட்டணி உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறது. பத்திரிகைகள் எழுதி முடிந்து விட்டது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நன்றி. இந்த அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிற வாய்ப்பு எனக்கு வரும் என்று நான் பேச தொடங்கும் போது கூட நினைக்கவில்லை. சில நேரங்களில் வாய்ப்புகள் அப்படி வந்து சேரும். எத்தனை இடம் என்பதில் எனக்கு எந்த கேள்வியும் இல்லை. எல்லா இடமும் நம்மிடம்தான். எந்த கட்சி நின்றால் என்ன, எல்லா இடமும் நம்மிடம்தான். பத்திரிகைகளில் சிலர் கொஞ்சம் வருத்தப்படுவார்கள். இந்த கூட்டணிகள், 2 கூட்டணிகளுக்குள்ளும் இழுபறி என்று எழுதி கொண்டிருந்தார்கள். ஒரு விதத்தில் நம் கூட்டணியிலும் இழுபறி இருந்தது. ஆனால் இந்த இழுபறிக்கும் அந்த இழுபறிக்கும் வேறுபாடு உண்டு. இந்த இழுபறி என்ன என்றால், ஒரு கட்சி 4 இடம் கேட்டார்கள், முடியாது 2 இடம் என்று இவர்கள் சொன்னார்கள். அது 2ஓ 3ஓ முடிந்தது. அங்கேயும் இழுபறி இருந்தது. அது வேறு மாதிரியான இழுபறி. நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் 3 தொகுதி கேட்டார். ஆனால் அண்ணாமலை சொன்னார் 3 தொகுதி முடியாது, 10 தொகுதி தான் கொடுப்போம், அதுக்கு குறைவாக கொடுக்க முடியாது. ஏன் 10 தொகுதி என்றால், 10 தொகுதிக்கு ஆள் இவர்களுக்கும் இல்லை, அவர்களிடமும் இல்லை. ஆகையினாலே அந்த இழுபறி என்ன ஆயிற்றோ எனக்கு தெரியாது. இங்கே எந்த இழுபறியும் இல்லை. நம் கூட்டணி வலிமையாக முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்திருப்பது, முதலில் நாம் தான் வெற்றி பெற போவதும் இறுதியில் நாம் தான். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு ஒரே ஒரு செய்தி புரியவில்லை. தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் பக்தியோடு இருக்கிறார்கள், எல்லோரும் கோயிலுக்கு வருகிறார்கள், நான் மறுக்கவில்லை. எங்களை போல கருப்பு சட்டை போட்டிருக்கிறவர்கள் எண்ணிக்கையிலே குறைவுதான். ராமேஸ்வரத்திலே தை அமாவாசை என்றால் லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். கள்ளழகர் ஆண்டுதோறும் இறங்குகிறார், ஆனாலும் 10 லட்சம் மக்கள் அதை பார்க்க வருகிறார்கள். கிரிவலம் என்றால் திருவண்ணாமலையில 10 லட்சம் பேர் சுற்றி வருகிறார்கள். இவ்வளவு பக்தி இருக்கிற காரணத்தால் இது ஆன்மீக மண் என்றவர்கள் சொல்லுகிறார்கள். இருக்கலாம், ஆனால் வாக்குச்சாவடிக்குள் போன பிறகு இது திராவிட மண் என்பது அவர்களுக்கு புரியும். நான் கூட்டங்களிலே எல்லாம் சொல்லுவேன், திருத்தணிக்கு வேல் கொண்டு போவான், திரும்ப வந்து வாக்குச்சாவடியில் உதயசூரியனில் தான் எங்கள் தமிழர்கள் வாக்களிப்பார்கள். ஒன்றை தெளிவாக தமிழர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், மதம் வேறு, அரசியல் வேறு. மதம் என்பது நம்பிக்கை, அரசியல் என்பது வாழ்க்கை, ஆட்சி என்பது எங்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒன்று. எங்கள் எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பார்கள்?
பெண்களுக்கான உரிமையை யார் தருவார்கள்? இன்றைக்கு காலையிலே என் மனைவி கேட்டுக்கொண்டிருந்தார், இந்த கனவு இல்லம் என்று ஒன்று அறிவித்திருக்கிறார்களே, அது என்ன? தமிழ் அறிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு. நான் சொன்னேன், நம்முடைய தலைவரின் ஆட்சியிலே தான் வீடு தேடி மருத்துவம் வருகிறது, நம் ஆட்சியிலே தான் வீடு தேடி கல்வி வருகிறது, நம் ஆட்சியிலே தான் வீடு தேடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் அறிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு வீடு தேடி இல்லை, வீடே தேடி வருகிறது. அவர்களுக்கு வீடு தேடி எதுவும் வரவில்லை, வீடே தேடி வருகிறது. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும். அங்கே மத்தியிலே இருக்கிற பாசிச ஆட்சியை வீழ வேண்டும். அங்கே யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது முக்கியமானது. மதம் என்பது தனி நம்பிக்கை. மதம் அரசியலாக்கப்படுகிற போது உலகத்தில் பல நாடுகள் வீழ்ந்து போயிருக்கின்றன. ஹிட்லர் யூதர்களை அழித்தது மதத்தின் காரணமாகத்தான். நேற்றைக்கு ஒன்று நடந்திருக்கிறது. ஒரே 2 நிமிடங்களில் அதை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். மிக முக்கியமான செய்தி. நேற்றைக்கு வவுனியா மாவட்டத்தில், நான் சொல்லுவது ஈழத்தில், வெடுக்குநாரி மலை என்கிற ஒரு இடத்தில் சிவராத்திரி. நேற்றைக்கு அவர்கள் காலையிலே எனக்கு தொலைபேசினார்கள். நேற்றைக்கு சிவராத்திரியில என்ன நடந்தது தெரியுமா என்றார்கள். நேற்றைக்கு சிவராத்திரி என்பதே எனக்கு தெரியாது. சிவராத்திரி வந்தால் ஒரே ஒரு அச்சம் தான். எனக்கு என்ன, நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள், சிவராத்திரி வந்தால் எனக்கு ஒரே ஒரு கவலை உண்டு, இந்த ஜக்கி வாசுதேவின் நடனத்தை சகித்தாக வேண்டும், அது ஒழியட்டும். எனவே சிவராத்திரி நேற்று நடக்கிற போது அந்த வெடுக்குநாரி மலை என்கிற வவுனியா மாவட்டத்தில் யார் ஒருவரும் இந்துக்களும் உள்ளே வரக்கூடாது என்று சிங்கள அரசு தடுத்திருக்கிறது. மிக கடுமையாக அதை தடுத்திருக்கிறார்கள். அந்த ஈழத்து நண்பர்கள் சொன்னார்கள், இந்திய அரசு இந்துக்களுக்கு ஆதரவான அரசு என்று நினைத்தோம், பிற நாடுகள் கூட கண்டித்திருக்கின்றன, இந்தியா கண்டிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இவர்களுக்கு உண்மையாகவே இந்துக்கள் மீது அன்பும் கிடையாது, அது வெறும் வெளி வேஷம், வாக்குகளுக்கான ஒன்றுதான். எனவே அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்மையிலே பல நேரங்களில் சீட்டு வருவது முடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வரும், நானே நேரத்தை கடந்து விட்டேனோ என்றார். நம்முடைய ஐயா தென்கட்சி தான் சொல்லுவார், அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது தொடர்ந்து பேசுங்கள் என்று, மகிழ்ச்சி. மறுபடியும் ஒரு சீட்டு கொடுத்தார்கள், தொடர்ந்து பேசுங்கள் என்று. அவருக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது, நாம் அவ்வளவு நல்லாவா பேசுகிறோம்? 3ஆவதாக ஒரு சீட்டு கொடுத்த போதுதான் அவருக்கு உண்மை தெரிந்தது. 3ஆவதில் காரணத்தையும் எழுதி கொடுத்தார்களாம், தொடர்ந்து பேசுங்கள், இன்னமும் சாப்பாடு வரவில்லை, வருகிற வரையில் பேசுங்கள் என்று. அதுபோல நண்பர்களே, தொடர்ந்து பேச என்னை அனுமதித்ததற்கு மகிழ்ச்சி. செய்திகள் எத்தனையோ இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் ஒன்றை பற்றி மட்டுமே இந்த அரங்கில், ஏனென்றால் அண்ணன் பாசி அவர்களின் பேச்சை நேரடியாக கேட்டு எனக்கும் நெடுநாள் ஆயிற்று. அவர் பேச்சில் ஒரு அழகு உண்டு, ஒரு நிதானம் உண்டு. எதற்கென்றால் அங்கே போன நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் ஸ்டான்லி தெரு என்று ஒன்று இருக்கிறது, எனக்கு தெரியாது, அவர்கள் காலையிலே சொன்ன செய்தி. அந்த ஸ்டான்லி தெருவில் அங்கே வந்தவர் சிவன் கோயிலுக்கு வரவில்லை, கவனத்தில் வையுங்கள். ஈழ மக்களுக்கு ஏராளமான குறிப்பாக சைவ மத நம்பிக்கை உண்டு. அங்கே வந்தவர் எந்த சிவன் கோயிலுக்கும் வராமல் யாழ்ப்பாணத்தில் ஸ்டான்லி தெருவில் இருக்கிற நாகவிகாரை என்கிற புத்தர் கோயிலுக்கு மட்டும் வந்துவிட்டு, அது மட்டும் இல்லை நண்பர்களே, புத்தர் கோயிலுக்கு நிதியும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். ஏதோ சிங்களர்கள் எல்லாம் பணம் இல்லாமல் சிரமப்படுவது போல அங்கே போய் நிதியும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். இவர்கள் குமுறினார்கள், நாங்கள் தமிழர்கள் சிவனை வணங்குகிறோம். நிர்மலா சீதாராமன் இந்திய அரசினுடைய ஒன்றிய நிதியமைச்சராக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு தமிழர். அவர் இங்கே வருகிற போது எங்களினுடைய சிவ பக்தர்களுக்கு உதவியாக இருப்பார் என்று நினைத்தோம். இன்னொன்றையும் சொன்னார்கள், அவர் வந்து இறங்குகிற போது அவருடைய தோற்றம் எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. எதனால் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய தேசத்தினுடைய ஒன்றிய அரசின் நிதியமைச்சராக இருக்கிறார், ஆனால் எந்த அலங்காரமும் இல்லாமல் எளிமையாக இருக்கிறார். அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், பிறகுதான் தெரிந்தது அவர் அலங்காரம் இல்லாமல் இருக்கிறார், ஆனால் அதிகமான அகங்காரத்தோடு இருக்கிறார். இதுல என்ன வேடிக்கை என்றால், அலங்காரத்தில் எந்த சிக்கலும் இல்லை. அலங்காரம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, அகங்காரம் அடுத்தவனை அவமதிப்பது. அவருடைய பேச்சில், உடல் மொழியில் ஒவ்வொரு முறையும் அடுத்தவனை அவமதிப்பது. நான் யார் தெரியுமா? ஒன்றிய நிதியமைச்சர். நான் சொல்கிறேன்,
எத்தனையோ ஒன்றிய நிதியமைச்சர்களை, அறிவார்ந்த அடக்கமான ஒன்றிய நிதியமைச்சர்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஏன் இந்த அரங்கம் கூட பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அறிவார்ந்த அடக்கமான ஆற்றல் மிகுந்த ஒரு நிதியமைச்சரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பொறுப்பும் நமக்கு அழகு சேர்க்காது. அந்த பொறுப்புக்கு ஒவ்வொருவரும் நாம் தான் அழகு சேர்க்க வேண்டும். அதுதான் இயல்பானது. என்றைக்கும் எதையும் நாம் எல்லோரிடமும் எளிமையாக பகிர்ந்து கொள்ளுகிற போது மட்டும்தான் அது போய் சேரும். நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய அகங்காரத்துக்கு அடிப்படை எதுவுமே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், நிதித்துறை அமைச்சராக, இன்றைக்கு நிதி அமைச்சராக இருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்புகளில் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட அவர் மக்களை சந்தித்ததில்லை. மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று அவர் அமைச்சராக ஆகவே இல்லை. அவர் நேரடியாக அந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக ஆகித்தான் வந்திருக்கிறார். அதை விட்டுவிடலாம். நாம் சொல்ல வருகிற செய்தி, அவர்கள் உண்மையான மதத்தை ஆதரிக்கிறவர்களும் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே இந்து மதத்துக்கு ஆதரவானவர்கள் என்றால், நேற்றைக்கு அந்த சிவராத்திரிக்கு இந்துக்கள் அனுமதிக்கப்படாததை மற்ற நாடுகள் கண்டிக்கிற போது கூட இந்தியா கண்டிக்கவில்லை. மதத்தின் அடிப்படையில் அரசியல் வளருமானால் நாட்டில் சரிவும் வீழ்ச்சியும் தான் ஏற்படும். எண்ணி பாருங்கள். அதைத்தான் சொன்னேன். ஹிட்லர் யார் மீது தாக்குதல் நடத்தினான்? அவன் ஜெர்மானியர்கள் என்பதனாலே பிரெஞ்சுக்காரர்கள் மீது அல்ல, அவன் ஜெர்மானியன் என்பதனாலே அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை, யூதர்கள் மீது தாக்குதல் நடத்தினான். யூதர்கள் மீது என்றால் மதத்தை குறிவைத்து தாக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. அதேதானே மியான்மர், பழைய பர்மா. இன்றைய மியான்மரில் என்ன நடந்தது? ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது தாக்குதல். ரோஹிங்கியா என்பது வேறொன்றும் இல்லை, அது அவர்கள் பேசுகிற மொழி, வங்க மொழியினுடைய ஒரு பகுதி தான் அந்த ரோஹிங்கியா. அந்த ரோஹிங்கியா மொழியை பேசுகிற காரணத்தினாலே அந்த இஸ்லாமியர்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது ஏன் கடுமையான தாக்குதல் நடைபெற்றது? வேறு ஒரு காரணமும் இல்லை. தங்கள் மதம் வேறு, அவர்கள் மதம் வேறு என்பதனாலே தான். சிங்களர்கள் கூட தமிழர்களை தாக்கியதற்கு இனமும் மொழியும் காரணம். ஆனால் அவை மட்டுமே காரணம் அல்ல. அவர்கள் பௌத்தர்கள், இவர்கள் சைவர்கள் என்கிற அந்த மத நம்பிக்கையும் காரணம். அதனால் தான் சொல்லுகிறேன், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் மத நம்பிக்கையை நான் குறிப்பிடவில்லை. மத சார்பு கூடாது என்று நாம் சொல்லவில்லை. மத சார்பு கூடாது என்றால் முஸ்லீம் லீக் நம்முடைய கூட்டணியில் இருக்க முடியாது. மத சார்பு இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு மதச்சார்புடையவர்களும் இருக்கலாம். ஆனால் மத வெறிக்கும் மத அரசியலுக்கும் இந்த மண்ணில் இடமில்லை, ஒரு நாளும் இல்லை. அப்படியே மத அரசியலை நீங்கள் நிகழ்த்தலாம் என்று நினைத்தால் கூட உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் முயற்சி செய்து பார்க்கலாம். அங்கே கூட இன்றைக்கு நிலைமை மாறி போய்விட்டது. பாட்னாவிலே நடைபெற்ற அந்த பேரணியில் லாலு பிரசாத்தினுடைய மகன் தேஜஸ்வி பேசுகிற போது மிக சரியாக சொல்லி இருக்கிறார். அவர்கள் பெருமை பழம்பெருமை. இப்போது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஆட்களை விலக்கி வாங்கி தங்களினுடைய கட்சிக்குள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது என்றால், அவர் ஒரு கேள்வி கேட்டார், இஸ் பிஜேபி பார்ட்டி, இஸ் பிஜேபி இஸ் அ பார்ட்டி ஆர் அ டஸ்ட்பின் என்று கேட்டான். இது என்ன குப்பை தொட்டியா? ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இப்போதும் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அந்த கட்சி தலைவரின் மகள் இங்கே வந்து விட்டார், இந்த கட்சி தலைவரின் தம்பி இங்கே வந்து விட்டார். உங்களுக்கு சொந்தமாக கட்சிக்கின்ற ஆள் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் கொள்கையை சொல்லி அல்ல. விஜயதாரிணி அங்கே போய் சேர்ந்து விட்டார். அப்போது நம்முடைய நண்பர் ரங்கராஜ் பாண்டே ஒன்றை சொன்னார், இது 6 மாதமாக பேச்சுவார்த்தை நடந்தது, இப்போதுதான் படிந்திருக்கிறது. என்ன படிந்தது என்று எனக்கு தெரியாது. 6 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு கொள்கை பிரச்சனையாக இருக்காது. ஆகையினால் இப்படி கட்சியை வளர்த்து விடலாம் என்றவர்கள் நினைக்கிறார்கள். ஒருவேளை வடநாட்டில், அதுவும் சில மாநிலங்களில் அது செல்லுபடியாகலாம். இன்றைக்கு வடநாட்டிலும் அவர்களின் செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. வடநாட்டிலும் பழைய நிலையில இன்றைக்கு அவர்கள் இல்லை. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். தென்னாட்டில் அவர்கள் இல்லை. தென்னாட்டில் இன்றைக்கும் நம்முடைய இயக்கங்கள் தான் நிற்கின்றன. அதனால் தான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டிலே தான், மறுபடியும் கேரளாவிலே தான் போட்டியிடுகிறார். அவருக்கு மலையாளம் தெரியாது. பாருங்கள், தற்செயலாக ஒரு மலையாளி கிளப்பிலே இருந்து பேசுகிற போது இதை நான் குறிப்பிடுகிறேன். அவருக்கு மலையாளம் தெரியாது. நாங்கள் அடிப்படையில் திராவிடர்கள், தென்னாட்டு மக்கள், ஒரு நாடும் உங்களுக்கு இடம் தர மாட்டார்கள். வடநாட்டிலும் நிலைமை மாறிவிட்டது. பஞ்சாபிலே இப்போது அவர்களுக்கு இடம் இல்லை. பஞ்சாப் என்றாலே அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. பஞ்சாப் மக்களை திரட்டி எழுந்து அந்த தில்லிக்கு முன்னால் ஒரு பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறது. பஞ்சாபிலே இல்லை.
மகாராஷ்டிரத்திலே இன்றைக்கு உத்தவ் தாக்கரேயின் தலைமையிலே எழுந்திருக்கிற அந்த அணி, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, நம்முடைய சரத்பவார் மூவரும் சேர்ந்து எழுந்திருக்கிற அணி வலிமை பெற்றிருக்கிறது. டெல்லியில் அவர்களுக்கு தொடர்பே கிடையாது. கெஜ்ரிவால் தான் அங்கே முடிவு செய்கிறார். பீகாரிலும் இன்றைக்கு எழுந்திருக்கிற அந்த வேகம், அகிலேஷும் அங்கே இருக்கிற தேஜஸும் எழுந்திருக்கிற வேகம். எனவே வடநாட்டிலும் அவர்கள் கலகலத்து போயிருக்கிறார்கள். ஒருவேளை வடநாட்டில் சில இடங்களை அவர்கள் பெற்றாலும் பெறலாம். குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மோடி சொல்லுகிறார், நான் திமுகவை அடிக்கப் போகிறேன் என்று. நமக்கு பாதி வெற்றி வந்துவிட்டது என்று பொருள். உங்களுக்கு திமுகவை பார்த்து இவ்வளவு பயம் இருக்குமானால் குறித்துக் கொள்ளுங்கள் மோடி அவர்களே, நீங்கள் அல்ல, உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்தாலும் திமுகவை அடிக்க முடியாது. திமுக தொண்டர்களால் உருவான கட்சி. இன்றைக்கு காலையிலே நான் ஒரு நிமிட செய்தியிலே ஒன்றை குறித்திருந்தேன். விருத்தாச்சலத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு போகிற போது எனக்கு அந்த நினைவு வந்தது. தம்பி திருமாவேலன் தன்னுடைய புத்தகத்திலே அதை குறித்திருக்கிறார். விருத்தாச்சலத்திலே ஒரு கூட்டம், மாப்போசி அவர்களினுடைய தொண்டர் விபூதி வீரமுத்து என்று அவர் மேடையிலே பேசுகிறார். பேசிக்கொண்டிருக்கிற போதே அண்ணன் பாசி போன்றவர்களுக்கு அணுகுண்ட ஐயாவு, விபூதி வீரமுத்து எல்லாம் தெரிந்திருக்கும், நேராக பார்த்திருப்பார்கள். 1950களிலே பேசுகிற போதே மேடையிலே திமுக கொடியை அவர் எடுக்கிறார். எதற்கு எடுக்கிறார், அடுத்து என்ன செய்வார் என்று விருத்தாச்சலம் அண்ணன் ராஜு அவர்களுக்கு தெரியும். என்ன செய்கிறார், விரைந்து மேடைக்கு ஓடுகிறார். அவர் நினைத்த மாதிரியே அந்த கொடியை தீ வைத்து கொளுத்துவதற்கு விபூதி வீரமுத்து முயற்சி செய்கிற போது அந்த வீரமுத்துவை தள்ளி விட்டு கொடியை கைப்பற்றி, இந்த கொடி எங்களின் உயிர் என்று சொன்ன தொண்டர். திமுக தொண்டர்களால் வளர்ந்த கட்சி. அறிஞர் அண்ணாதான் சொல்லுவார், அண்ணன் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அன்றைக்கு அண்ணா சொல்லுவார், நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் ஒரு காளை மாடு வரைவதற்குள், அப்போது காங்கிரசுக்கு சின்னம் காளை மாடு, காளை மாடு வரைவதற்குள் என் தம்பிகள் 1000 உதயசூரியனை சுவர்களில் உரிக்க வைத்து விடுவார்கள் என்பார். பாருங்கள், இன்றைக்கு பாஜகவை நம்பியவர்கள் நிலை என்ன ஆயிற்று என்றால், அவர்களை நம்பி மறைமுகமாக அவர்களை ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் இந்த நாட்டையே கைப்பற்றப் போகிறேன் என்றார்கள், சின்னத்தையே இழந்து விட்டார்கள். அவர்களை நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். தங்களுக்கு இருந்த சின்னமே காணாமல் போய்விட்ட நிலையிலே தான் அவர்களை ஆதரித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நமக்கு அப்படி இல்லை. திமுகவை எவரால் அழிக்க முடியாது. திமுகவை அழிப்போம் என்று சொன்னவர்கள் அழிந்து போனார்கள் என்பது வரலாற்றின் உண்மை. நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை. ராஜாஜியை விட பெரிய அறிஞர் யாரும் இருக்க முடியாது. அவரை தனிப்பட்ட முறையிலே அவருடைய ஒழுக்கத்திலே யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த ராஜாஜி அவர்களே, எனக்கு கம்யூனிஸ்ட் அல்ல, திமுக தான் முதல் எதிரி என்று சொன்னார். ராஜாஜி அவர்களின் கொடி எது, சுதந்திரா கட்சியின் கொடி எது என்று இன்றைக்கு யாருக்கு தெரியும்? ராஜாஜியின் கொடி இல்லை. திமுகவை அழித்து விடுவோம் என்று சொல்லி பறக்கவிட்ட மாப்போசி அவர்களின் கொடி இன்றைக்கு இல்லை. திமுகவை அழித்து விடுவோம் என்று சொல்லி தோழர் MK அவர்கள் பறக்கவிட்ட கொடி இன்றைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலே எல்லாம் எழுந்து பறப்பது இருவண்ண கொடிதான். இந்த கொடிதான் பறக்கும். குறித்துக் கொள்ளுங்கள். எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் தாமரை மலரலாம். தலைகீழாய் நின்றாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது, மலராது, மலரவே மலராது. திமுக தான் 40 இடங்களிலும் வெல்லும். அடுத்த இடத்திற்கு அதிமுக தான் வரும். உங்களுக்கு 3வது இடம் கூட வாய்க்காது. வெற்றியை எதிர்நோக்கி காத்திருங்கள். காத்திருப்பதல்ல. இந்த கூட்டம் முடிகிற போதே தேர்தல் தொடங்கிவிட்டது என்கிற உணர்வோடு கலைந்து ஒவ்வொரு நாடும் வேலையை செய்யுங்கள். தாய்மார்களே, உங்களுக்குத்தான் நிறைய வேலை இருக்கிறது. அடுத்த வீட்டு பெண்களிடம், எதிர் வீட்டு பெண்களிடம் பேசுங்கள். இன்றிலிருந்தே பேசுங்கள். இன்னும் 1 வாரத்துக்கு பிறகு என்று தள்ளி வைக்காதீர்கள். தேர்தல் வந்துவிட்டது. எப்போது மோடி கேஸ் சிலிண்டரை அறிவித்தாரோ அப்போதே தேர்தல் வந்துவிட்டது. தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.